மக்களே, யூஆர் வாட்சிங் த நவுட் சினிமா வித் மீ திவ்யா. இப்பலாம் தமிழ் சினிமால வந்து பாத்தீங்கன்னா, ஒரு படம் தியேட்டர்ல வரதும் தெரியல, போறதும் தெரியலையே அப்படின்ற மாரி தான் வந்து நெலைமை இருக்கு. அப்படியும் மீறி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு படம் மக்கள் மத்தியில போய் ரீச் ஆகுது அப்படின்னா, முக்கியமான ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, மூவி ரிவ்யூவர்ஸும் வந்து காரணமா இருக்காங்க. அப்படி மூவி ரிவ்யூ பண்ணியே வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆன நெறைய பேர் இருக்க நிலையில, அதுலயும் ரொம்பவே முக்கியமான ஒரு பெர்சன்னா ப்ளூ சட்டை மாறன் அவர தான் சொல்லணும். எந்த ஒரு படம் எவ்ளோ பெரிய ஆக்டரோட படமே வந்தாலுமே சரி, அந்த படத்துல எந்த விஷயம் நல்லா இருக்கு, நல்லா இல்ல, பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு அந்த படத்தை வந்து பிரிச்சு மேய்ஞ்சு வெளுத்து வாங்கிடுவாரு ப்ளூ சட்டை மாறன். அதுலயும் முக்கியமா இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் ஆண்டனியோட ரோமியோ மூவியை பத்தி அவர் கொடுத்த இருந்த ரிவ்யூ வந்து பயங்கர கான்ட்ரவர்சியா மாறி இருந்தது. விஜய் ஆண்டனியே ப்ளூ சட்டை மாறனை வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலைமை போயிருந்தது. இதுல என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ப்ளூ சட்டை மாறனை பத்தி ரொம்பவே ஃபேமஸான ரிப்போர்ட்டரான பிஸ்மி வந்து சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ளூ சட்டை மாறன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நேர்மையான ஒரு மூவி ரிவ்யூவர். அவரை யாராலையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. அதே மாதிரி அவர் கூட ஃப்ரெண்ட் ஆகியும் வந்து பாத்தீங்கன்னா அவரை வாங்க முடியாது. விஜய் ஆண்டனி வந்து மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு ஆளு. அவரோட படம் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ சட்டை மாறன் நெகட்டிவா வந்து ரிவ்யூ கொடுத்துட்டாரு அப்படின்றனால ஓடல அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்பவே வந்து வேடிக்கையா இருக்கு. அப்படி அதுதான் உண்மை அப்படின்னா, அந்த ரோமியோ படம் வந்து ரொம்பவே ஒரு வீக்கான மூவி அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பிஸ்மி. இது மட்டும் இல்லாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் தரமே இல்லாத படத்தை கொடுத்துட்டு அது வந்து பாத்தீங்கன்னா படம் ஓடல அப்படின்னா அதுக்கு மூவி ரிவ்யூவர்ஸ் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவங்க மேல பழிய தூக்கி போட்டுடுறாங்க. ஆனா அது உண்மையே இல்ல அப்படின்றது அவங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. ப்ளூ சட்டை மாறன் வந்து ரொம்பவே ஒரு நேர்மையான ரிவ்யூவர். அவரோட ஃபேன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு அறிவு ஜீவி. அவரை பிடிக்காதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு அறவேக்காடு அப்படின்ற மாதிரி பிஸ்மி வந்து விமர்சனம் சொல்லியிருக்காரு. இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.